எங்க எங்க என்ன அவரை காணோம்? என்ன நீ என் குழந்தைக்கு பேர் வைக்கணும் வந்துடுறான்னு அவனு நிச்சயமா வந்துருவேன்னு தான் சொன்னான். அவன் யாரா அவன்? அவன் தான் இவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் குமார். ஏன்பா அவன் வர்ற மாதிரி தெரியலையே? நோனோ அவன் எப்படி வந்துருவான்? ஊர்ல பெரிய மனுஷன் நானே வந்துட்டேன். என்னை விட பெரிய மனுஷன் யாரா இருக்கா அந்த ஊர்ல? ஹலோ தியாகு. வாங்க வாங்க. வாடா குமார். ஏன்டா இவ்வளவு லேட்டு? சாரி லேட் ஆயிடுச்சு சார். பரவாயில்லப்பா, எல்லாரும் உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். இவர்தான் ரொம்ப நல்லா தெரியும். இந்த ஊர்லயே பெரிய பொதுநல தொண்டரு குமார். இவர்தான் ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். இந்த ஊர்லயே பெரிய சுயநல தொண்டர் சுந்தரம். What do you mean? அவன் இப்படிதான் ஜோவியலா பேசுவான். டேய் குழந்தைக்கு வாழ்த்து சொல்றதை விட்டுட்டு நீ பிறந்த நேரம் இந்த வீட்டுல செல்வம் இருக்கணும், 100 ஆண்டு காலம் நல்லபடியா இருக்கணும். மாமா நேரமாச்சு, குழந்தைக்கு ஏதாவது நல்ல பேரா சொல்லுங்க. நல்ல பேரா? பில்லா ஆ? நல்லா இல்லையா? வேண்டாம் வேண்டாம். ரங்கா? ஐயையோ, அதுவும் வேண்டாமா? கண்ணாயிரம்? வெறும் கண்ணாயிரமா இல்ல கைதி கண்ணாயிரமா? என்னப்பா அது, உங்களுக்கு இந்த போலீஸ்காரன் பத்தி போகலையா? கொலகாரன் கொள்ளக்காரன் பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னப்பா செய்ய சொல்ற? பழக்க தோஷம். சுந்தரம் நீயே ஒரு நல்ல பேரா சொல்ல. உன்னை விட பெட்டராவே சொல்றேன். தங்கமுத்து. ஏன் நல்லா இல்லையா? ஒண்ணு வந்தா வெள்ளிமலை. தங்கம், முத்து, பொண்ணு, வெள்ளி பேர் வைக்கிறவங்க கூட பணக்கார புத்தி போகலையே. நீதான் சொல்ல, உன் புத்திக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏழை பேரா? நானா? ஆமாடா நீயே சொல்ற. ஆமாங்க, நீங்களே சொல்லுங்க. நீயே சொல்லுப்பா. அன்பரசன். அன்பரசு நல்லாதான் இருக்கு, அதே வச்சிருவோம். அன்பரசன். நீங்க கவலைப்படாதீங்க, எப்படி கண்டுபிடிச்சிடலாம். ஆள் எப்படி இருப்பான்னு சொன்னீங்க? வாட்ட சாட்டமா, கருப்பா, கம்பீரமா? என்ன மாதிரி இருப்பானா? சார் இவன் தான் சார், இவனே தான். What are you talking? இவன் என் மகன் தியாகுவோட ஃப்ரெண்ட் குமார். சார் சத்தியமா சொல்றேன் சார், இவன் தான் சார், இவன் தான். குமார், இவர் வீட்டுக்குள்ள நீ புகுந்து ஒரு நாள் பூரா இவரை சாப்பிட விடாம பட்டினி போட்டேன்னு புகார் கொடுத்திருக்கார். இது உண்மையா? உண்மைதான் சார். குமார் பின்ன என்ன சார், இவர் மில்லுல வேலை பார்க்கிற தொழிலாளிங்க போனஸ் கேட்டாங்கிறதுக்காக 1 வருஷம் மில்லைய மூடி வச்சிட்டாரு. மில்லு தொழிலாளிங்களோட குழந்தைங்க குட்டிங்க பசியும் பட்டினியுமா துடிக்கிறாங்க. அந்த பசியும் பட்டினியோட கொடுமை இவருக்கு என்னன்னு தெரியணுங்கிறதுக்காகத்தான் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் இவரை பட்டினி போட்டேன். அதுக்கே புகார் கொடுக்க வந்துட்டாரு. சார் என்ன பத்தி தெரிஞ்சுக்குங்க. ஏத்துனா கொடிமரம், இறக்கினா கைகாட்டி மரம், படுத்தா பாய்மரம், மொத்தத்துல தோழர்களுக்கு ஆலமரம், துரோகிகளுக்கு தூக்கு மரம். குமார், நீ பேசுறது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா சட்டப்படி நீ செஞ்சது குத்தம். இவர் உன் பேர்ல புகார் கொடுத்திருக்காரு. நான் நடவடிக்கை எடுக்க போறேன். புகாரில் புகார், என் மீதே புகார் சொல்கிறார். என்னப்பா சொல்ற? காசு பணம் புகாத இடத்துல இவர் புக முடியல, அதான் என்ன பத்தி புகார் சொல்றாரு. சார் அந்த புகார் மனு கொடுங்க. ஏ பசியோட கொடுமை என்னன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே மில் தொழிலாளிகளை பட்டினி கிடக்க நான் விட மாட்டேன். உடனே மில்ல திறந்து போனஸ் கொடுக்க ஏற்பாடு பண்றேன். வெரி குட். நான் வரேன் சார். குமார் ரொம்ப நன்றிப்பா, நான் வரேன். குமார், கவர்மெண்ட்டும் காக்கி சட்டையும் சாதிக்க முடியாததை நீ சாதிச்சுட்ட. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். மூடி கிடந்த மில்ல திறந்து வச்சிட்டீங்க. பசியும் பட்டினியுமா கிடந்த எங்க பிள்ளைய வைத்த நிரப்பிட்டீங்க. மொத்தத்துல எல்லா கஷ்டத்தையும் நீக்கிட்டீங்க தம்பி. நீங்க என்னன்னைக்கு நல்லா இருக்கணும் தம்பி. குமார் 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 என்னோட ஒரு பொண்ணை திருட்டு வந்து ஓரம் கட்டி இருக்க? நாங்க 2 புருஷ மண்டாட்டிங்க. புருஷ மண்டாட்டியா? புருஷ மண்டாட்டினா வீட்டுல இருக்க வேண்டியதானா? இங்க என்ன வந்த? வீட்டுல ஒரே கும்பல், அதான் இங்க வந்தோம். நான் ஒரு விஜிலன்ஸ் ஆபீசர், சொல்ல வேண்டியதெல்லாம் போலீஸ்ல வந்து சொல்லு. ஓடானா ஓடானா
ஏய், நீ விஜிலன்ஸ் ஆபீசரா? ஆமா ஏய், சொல்றா. வந்து வந்து ஏய், தம்பி எழுந்துரி. ராஸ்கல். இந்தா, இவனை நீ திருப்பி அடி. எழுந்துடா. ஏய், இந்தாம்மா, இவன் மூஞ்சில காரி துப்பு. ஏய், துப்புமா. வாடா. சார், சமயத்துல வந்து எங்களை காப்பாத்துங்க. நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி. ரொம்ப நன்றிங்க. ஏய், என்ன தைரியம்டா உனக்கு? கூட பிறந்த அண்ணன் இருக்கிறங்கிற மரியாதை கூட இல்லாம பட்ட பகல்ல குடிச்சிட்டு இருக்கிற நீ. அது வந்து பேசாத. வர வர உன் நடவடிக்கை கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுவரைக்கும் என்ன விட்டுட்டு குடிச்சிருக்கிறியாடா நீ? இன்னைக்கு என்ன மரியாதை மாறி இருக்கு? ஐயோ, மரியாதைக்காக மறைச்சு வச்சேன். உனக்கு ஒரு பெக்கு கொடுத்தா எனக்கு கிக்க இறங்கிடுமே அப்படிங்கிறதுக்காக மறைச்சு வச்சேன். அறிவு கட்ட முண்ட அண்ணனுக்கு ஒரு பெக் போடு. வாடா. இது யாரு? உன் தம்பியா? முதலாளி, வீட்டுக்கு ஒரு அல்சேஷன் நாய் வேணும்னு கேட்டீங்களே, அதான் கொண்டாந்தேன். என்ன பண்ணும்? பிஸ்கட்டை தூக்கி போட்டீங்கன்னா அப்படியே கப்பு, பந்த தூக்கி போட்டீங்கன்னா ஓடி போய் எடுத்துட்டு வந்து உங்ககிட்டே கொடுக்கும். ஏய், இது தெருவுல போற நாயே செய்யுண்டா. நான் ஒரு ஆளை முறைச்சு பார்த்தேன்னா இது கடிச்சு குதறுமா? முறைச்சு பாருங்க முதலாளி, உடனே கடிச்சு குதறும். அப்படியா? ஏய் ராஜா, அங்க பாரு, ட்ரை பண்ணு. ஏய், நான் அவுத்து விடுறேன். சீசர் புடி. ஏயா, ஒரு தப்பு பண்ணாத இந்த பையன் மேல உங்க நாயை விட்டு கடிக்க சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுக்கு தானே எங்க பையனை உங்க வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பிச்சது. ஏய், உங்கடா நாய்ங்கடா, என்னையா கேள்வி கேக்குறீங்க? நாய் என்ன கடிக்கத்தாண்டா செய்யும். அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? சாதாரணமா சொல்றீங்களா ஐயா? பையன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா? என்னையா பொல்லாத உசுரு? உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் இந்த நாட்டை ஏழைங்க நாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பையன் செத்தான்னா ஏழைங்களை ஒரு எண்ணிக்கை அது மட்டும் குறைஞ்சது. இல்லையா, என் நாய் கடிச்ச அந்த பையன் செத்தான்னா பணக்கார நாய் கடிச்சதுன்னு ஊர்ல பெருமையா பேசிக்குவாங்க. யோ, ஏன் இன்னும் எல்லாம் நின்னுட்டீங்க? அண்ணன் தான் சொல்லிட்டாருல்ல, போயிடுங்க. இல்ல அண்ணன் பார்வை உங்க மேல பட்டுது, நாய் எல்லாரையும் கடிச்சு கொதறிடும். இவங்களை கடிச்சா நம்ம நாய் வாய் அசிங்கமா போயிடும்டா. இவங்க உடம்புல என்ன கரியா இருக்கு? எலும்பு இருக்குல்ல. அத சொல்லு. ஐயா, முடிவா என்ன சொல்றீங்க? என்ன செய்யணுங்கிற? வேணும்னா ஒண்ணு சொல்றேன்ப்பா. நாய் பையனை கடிச்சது இல்ல, பையனை நாயை கடிக்க சொல்லி சரியா போதும். என்னடா? கரெக்ட், பதிலுக்கு பதில். அண்ணா ஒரு பெக்கு. நீ விஸ்கி ஊத்து. பணக்கார நாய்ங்க இப்படித்தான். என்னடா சொன்ன? பணக்கார விட்டு நாயை சொன்னேன். இங்க நியாயம் இப்படித்தான் இருக்கும். ஐயா சொல்றதான் கரெக்ட். அண்ணே, பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. ரொம்ப நன்றிங்க. வள்ளலு கொடவள்ளல் அள்ளி கொடுக்கிறார். ஆயிடுச்சு. உனக்கு என்ன திமிரு இருந்தா நாயை ஏவி விட்டு என்னை கடிக்க சொல்லுவேன். நான் என்ன கடிக்கத்தான் செய்யும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ரெண்டு பேரும் உயிருக்கு ஆபத்து வந்துட்டா என்ன பண்றது? யோ, இந்த மாதிரி பணக்கார பசங்க இருக்கிறதுனாலதான் நம்ம நாட்டுக்கே கெட்ட பேரு. இவங்க செத்தா நம்ம நாட்டுக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்ல. அது மட்டும் இல்ல, அயோக்கிய பசங்க லிஸ்ட்ல இருந்து 2 எண்ணிக்கை குறையும். முடிவா என்னதான் சொல்றீங்க? யோ, இப்ப என்னையா பண்ண சொல்ற? நாய் இவங்களை கடிச்சிருச்சு, அதுக்கு பதிலா இவங்க வேணும்னா நாயை கடிக்கட்டும். ஏய், எங்களை இன்சல்ட் பண்ற? டிரைவர், வண்டி எடு. ஏய், குழைக்காத. வீட்டுக்காரன் வாடகை வசூல் பண்ண வந்திருக்கா. ஐயோ, எப்படி சமாளிப்பேன்? நெல்லு, இன்னைக்கு என்ன தேதி? 18. என்ன முணுமுணுக்கிற? இன்னைக்கு தேதி 18. ஆமா, நீ எங்க வேலை பாக்குற? ஆபீஸ்ல கிளர்க்கா வேலை பாக்குறேன். இது கூட தெரியலையா? நீ ஒரு ஆபீஸ்ல டைப்பிஸ்டா வேலை பாக்குற. ஐயோ, நான் அததானங்க சொன்னேன்.
என்னது மரியாதை இல்லாம அவன் வேணும் பேசுற? மரியாதையா பேசு. செவட்ட முண்டோ நான் அதான் சொன்னேன். இது மரியாதை. எனக்கு மரியாதைனா ரொம்ப பிடிக்கும். இனிமே நான் அப்படியே சொல்றேன். வெரி குட். இந்த பாருமா, இந்த மாசம் வாடகைன்னு ஒண்ணு இருக்கு. அதை இன்னைக்கு நீ குடுத்துட்டு தான் நீ ஆபீஸுக்கே போகணும். டேய் வழுக்கு தலையா அப்படி எல்லாம் சொல்லாதடா. அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்துறேன்டா. நீ எவ்வளவுதான் மரியாதையா கெஞ்சினாலும் இன்னைக்கு வாடகைய வசூல் பண்ணாம விடவே மாட்டேன். அடைச்சுப்ப. தேவி இன்னும் ஆபீஸுக்கு புறப்படலையா? உனக்கா எவ்வளவு நேரம் பஸ் ஸ்டாப்ல காத்துக்கிட்டு இருக்கு? இந்த செவிட்டு முண்டை என்கிட்ட இருந்து வாடகை வசூல் பண்ணாம விட மாட்டேங்குது. கொடுத்துட வேண்டியதானே? செலவழிச்சிட்டேனே. ஓ சார், அடுத்த மாசம் எல்லா வாடையும் சேர்த்து கொடுத்துறோம். சரிதானுங்களா? என்னது நீ அவன் இவனு மரியாதை இல்லாம பேசுற? இவனை அவன் இவனு கூப்பிடுங்க. அதத்தான் மரியாதையா நினைப்பான். அப்படியா? ஏய், அடுத்த மாசம் எல்லா வாடையும் சேர்த்து கொடுத்துருவாங்க. சரிதானடா? இது மரியாதை. நீங்க ரெண்டு பேருமே என்கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறதுனால அடுத்த மாசமே சேர்த்து வாடகையை கொடுத்துருங்க. ஆமா, இவளுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேச வந்திருக்கியே, நீ யாரு? நான் அவளோட காதலன். அடடே, காதலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? என்னடி வீட்டை பூட்டிட்டு வெளியே கிளம்பிட்ட? புருஷன் ஜெயில இருந்து விடுதலையாகி வெளியே வர்றானே, ஒரு வரவேற்பு, ஒரு மாலை, ஒரு கடாமார்க் பாட்டில், ஒரு ஊறுகா பொட்டலம், ஒரு அனுராதா டான்ஸ், இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்க வேண்டாமா? பெரிய தியாகி, ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன், உனக்கு மாலை மரியாதை பண்ணத்தான் வேணும். அடச்ச, திருடிட்டு தானே போயிட்டு வந்த? மூஞ்சி மோரக்கட்டுக்கு அனுராதா டான்ஸ் வேறையா? அடியே, திருடிட்டு போனாலும் தியாகம் பண்ணிட்டு போனாலும் ஜெயில் தாண்டி. என்னடி அடச்ச, நீ நல்லவனா திருந்துற வரைக்கும் என்ன தொடாத. நீ உழைச்சு சம்பாதிக்கிற வரைக்கும் என்ன தொடாத. நீ உத்தமனா ஆற வரைக்கும் என்ன தொடாத. ஏ மிஸ்டர், உரசுறதுனா உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. கிட்ட வந்தே வேணும்னா உரைச்சிக்க. என்ன முறைக்கிற? நீ எல்லாம் ஒரு மனுஷன். நான் யார் தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன? போயா. இல்லடி, உன்னை உரசும் போது பூவை உரசுற மாதிரி இருந்தது. நீ திட்டும் போது தேவாரம் பாடுற மாதிரி இருந்தது. இப்ப நான் அடிச்சது சென்ட்ரல் தழுவுற மாதிரி இருந்ததா? நீ எதிர்க்க கூடாத ஆளை எதிர்த்துட்ட. இதனோட விளைவுகளை கூடி சீக்கிரமே அனுபவிப்ப. போயா. என்னங்க இது? சாவியை போட்டு சுத்திட்டு இருக்கீங்க. இதா மோட்டார் பைக் சாவி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து அந்த ராஜாவை நான் அடிச்சிட்டேன். யாரு? அந்த பணக்காரனையா? ஏன் அடிச்ச? அவ என்ன தொட்டா அடிச்சிட்டேன். ஏன் நீங்க விலகி போறீங்க? தொட்டா அடிச்சிட்டேங்கிற, அதான் அவனை தொடர்றதுக்கே பயமா இருக்கு. நீங்க தொடறது வேற, அவன் தொடறது வேற. அப்ப நான் உன்னை அப்பப்ப தொட்டுக்கலாங்கிற. அப்பப்ப தொட்டுக்கிறதுக்கு நான் என்ன ஊறுகாயா? சரி சரி, அவன் தொட்டுக்குங்க. ஐயே, என்னங்க நீங்க? தப்பா எடுத்துக்காத, நான் புறப்படணும். சரி சரி, போயிட்டு. சாவிய கொடு. சாவி எல்லாம் முடியாது. இந்த பாரு, நீயா கொடு. மாட்டேன். இல்ல நானே எடுத்துக்குவேன். அதெல்லாம் உங்களால முடியாது. பாப்பமா பாப்போம். பாப்பமா. என்னங்க நீங்க? எப்படி மாசம் சம்பளம் வாங்கி வட்டியா கொடுத்து அழுகுறேன். வாங்கும் போது சிரிச்சுக்கிட்டே வாங்குறீங்க, கொடுக்கும் போது அழுகுறீங்களோ? போயிடவா? அடுத்த மாசம் வா போ. வட்டிக்கு கொடுத்தா பணம் வாங்குற? இரு, இந்த ஆள்கிட்ட ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி நாம பணத்தை அடிச்சிட வேண்டியதுதான். மன்னாரு, ஏன் அழுகுற? இத்தனை நாளா எங்க ஆளை காணும்னு வேலூருக்கு என் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன். போன தடவை பாளையங்கோட்டையில மாமியார் வீடுன்னு சொன்ன.
அங்க கூட என் மாமியா வீடு இருக்கு. ஊருக்கு ஊரு மாமியார் விடா. மெட்ராஸ்ல கூட என் மாமியா வீடு இருக்குங்க. இப்ப ஏன் அழுவுற? அது வந்துங்க அது வந்துங்க எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? எல்லாம் அடுத்த வீட்டுக்கார வாயா வந்து சொல்லும். நீதான் சொல்லணும். உன் வாயால சொல்லு. என் வீட்டுக்கு போனா என் சம்சாரம் காலை தூக்கி உதைச்சாளா? இல்லைங்க, அவளுக்கு கால்ல ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஹார்ட் அட்டாக் கால்லையா? ம். சுத்த விவரம் கட்ட ஆளா இருக்கிறியே. ஹார்ட் அட்டாக் கால்ல எங்கேயாவது வருமா? ஹார்ட் அட்டாக்ங்கிறது தலையில தான் வரும். ரொம்ப புத்திசாலி போட்டிருக்கு. அதனால டாக்டர் வலது காலையே எடுக்கணும்னு சொல்லிட்டாருங்க. வலது காலையே எடுக்க சொல்லிட்டாரா? ஆமாங்க, காலை எடுத்தாதான் அவ பொழப்பான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதை எடுக்கிறதுக்கு 500 ரூபாய் பணம் வேணுமா? பணத்துக்கு நான் எங்கெங்க போவேன்? அடாடா, பொண்டாட்டி பேர்ல எவ்வளவு பெரிய வச்சிருக்கிறேன். பொண்டாட்டி இல்லாம உன்னால இருக்க முடியாது இல்லையா? இந்த ஆபரேஷனுக்கு நானே பணம் தரேன். இந்த வச்சுக்கோ. வர்றேங்க. அது சரி, சுடே என்ன சமையல்? பெரிய வேலைக்கு போய் வெட்டி முடிச்சிட்டு வந்திருக்காரு. இவருக்கு விருந்து ஒரு கேடு. என்ன சொன்ன? பாத்தியா பணத்தை? வாய புழக்காத, உள்ளாக்கே தெரியுது. ஏதியா இவ்வளவு பணம்? காலை வெட்டினேன், காசை கொண்டு வந்தேன். காலை வெட்டினியா? யார் காலை? வந்து நீதான் சொன்னியே உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிடணும்னு. அதனால கறிக்கடையில போய் சேர்ந்தேன். ஆட்டுக்காலை வெட்டி அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த அப்படி குடியா? ஏய்யா, அடுத்த மாசமும் இதே மாதிரி கொண்டு வருவேல்ல? ஆட்டுக்கால யானைக்காலம் வெட்டிடுறேன். இப்பதாயா நீ உண்மையான ஆம்பளை. வாயா, வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோயா. பணம் பாதாள வரைக்கும் பாயும்னு கேள்விப்பட்டிருக்கேன். பாயுது வாயா அண்ணா. பயங்கரமா பாயுது.